ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஸ்ரீவித்யா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தனை சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லைங்க. ஒரு பேங்க்கில் ஒரு 2 லட்ச ரூபாய் சேமிப்பு வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபையர்லன்ட்டு அவங்களுடைய போயிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வேணான்னு வந்து முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும், அதுக்கான பேப்பர்ஸ்லாம் கையில் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அவருக்கு திருமணமாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் மனைவியும் குழந்தையும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதாவது நல்ல வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் ஒரு 15 to 20,000 சம்பளத்துலையாவது வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா மித்ரா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தனை சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருநெல்வேலியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதுனால இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், அதாவது வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், அதுக்கப்புறம் இவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டாங்க. ரொம்ப வருடமாக திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா இவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு கம்பல் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 10ஆம் படிச்சிருக்கிறதுனால வரக்கூடியவர் வந்து படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனைங்க, நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் முக்கியதான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.